வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். விஜய்க்கு ஆதரவாக தாவேகாவில் இணைந்தார். புதிய திருப்பம், திடீர் தகவல். எந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது விஜய்க்கு ஆதரவாக அவரது தந்தை எஸ் சந்திரசேகர் தாவேகாவில் இணைந்துள்ளார். அதாவது அண்மையில் இயக்குனர் அமீர் விஜய்க்கு சரியான வழிகாட்டுதல்கள் இல்லை என்பதால் அவரது தந்தை உதவி செய்ய வேண்டும் என கூறியிருந்தார். மேலும் எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா ஆகியோருடன் நட்பு வட்டத்தில் இருந்த எஸ்ஏசி நல்ல அரசியல் அனுபவம் வாய்ந்தவர். ஆனால் தாவேகாவில் இது திருப்புமுனையாக இருக்கும் என அரசியல் நோக்கர்கள் கூறுகிறார்கள். இந்த ஒரு தகவல் தாவேகாவிலும் அரசியல் வட்டாரத்திலும் பேசும் பொருளாக இருக்கிறது. மேலும் இதனைத் தொடர்ந்து விஜய் அவர்கள் அடுத்தடுத்து அதிரடிகளையும் செய்து கொண்டிருக்கிறார். அதாவது கரூர் துயர சம்பவம் குறித்து பெரும் விதத்தில் தீபாவளியும் பார்த்திங்கன்னா தாவேகா சார்பில் கொண்டாட வேண்டாம் என்று விஜய் அவர்கள் கூறியிருந்தாலும் கூட தற்பொழுது கரூர் துயரத்தில் உயிரிழந்த 41 பேரின் குடும்பங்களுக்கு தலா 20 லட்சம் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டதாக விஜய் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக பார்த்திங்கன்னா அறிக்கையும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு சந்திக்க சட்ட ரீதியாக அனுமதியும் முன்னிட்டு எடுத்து வருவதாகவும் பார்த்திங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட நிச்சயமாக சந்திப்பேன் அப்படின்றதே சொல்லிட்டாரு. உறவுகளை இழந்தவர்களுக்கு எல்லாம் வகையிலும் உறுதுணையாக நிற்பேன் என்றும் பார்த்திங்கன்னா அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். மேலும் இதன் தொடர்ச்சியாக விஜய் அவர்களுடைய அரசியல் அடுத்தடுத்த செயல்பாடுகள் இதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவில் இருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா அவருக்கு இந்த கரூர் துயர சம்பவம் பெரும் விதத்தில் பாதிப்பை ஏற்படுத்தி விட்டது. அதனால் இதுக்கு அடுத்தக்கூடிய அரசியல் நகர்வு மிகவும் பார்த்திங்கன்னா அதிரடியாக இருக்கணும் அப்படின்றத தாவேகாவை நினைக்கிறாங்க. ஏனென்றால் தற்பொழுது பார்த்திங்கன்னா இந்த கரூர் சம்பவம் முடிஞ்சது பிறகு எந்த ஒரு அரசியல் நகர்வும் விஜய் அவர்கள் பண்ணாமல் இருக்காங்க. காரணம் என்னவென்றால் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வருத்தத்தை தாவேகாவுக்கு இந்த ஒரு நிகழ்வு கொடுத்து விட்டது. அதனால் இதை சரி கட்டணும் அப்படின்றதுக்காக இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உரிய நிவாரணம் கொடுத்து அவர்களுக்கு உறுதுணையாக நின்றுட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டதுக்கப்புறம் அடுத்தடுத்த வேலைகளை பார்த்திங்கன்னா அரசியல் பணிகளை செய்யலாம். ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் இருக்குது 4-5 மாதங்கள். ஆனால் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அதற்கான வேலைகளில் ஈடுபடணும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காரு. இதனால் தாவேகால முக்கிய புள்ளி இணைந்திருக்காரு. இதுக்கு அடுத்தது அதாவது தாவேகா அடுத்தடுத்த நகர்வுகளையும் அடுத்தடுத்த செயல்பாடுகளும் தீவிரமாக களமிறங்கும் அப்படின்றது மட்டும் அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. மேலும் இந்த ஒரு தகவல் என்பது அரசியல் வட்டாரங்கள் பேசும் பொருளாக இருக்கிறது. இதுபோன்று இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.